என்ன ஒரு ஆச்சரியம்! கற்பனையை மிஞ்சியது. பிரஜாபதி தக்ஷன் தன் புதல்வியிடம் வேறு எதை எதிர்பார்க்க இயலும்? தாட்சாயணி பரந்தாமனுக்கு ஆராதனைகள் செய்கின்றாள். இதில் வியப்படைய ஏதுமில்லை. சத்தி, என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டாய். உன்னை நினைத்து பெருமை அடைகிறேன். பிருகு முனிவரே, அந்தணர்கள் அனைவரையும் அழையுங்கள். அவர்களுக்கு வேண்டியதை இந்த பிரஜாபதி தக்ஷன் அளிக்கவிருப்பதாக கூறுங்கள். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையட்டும். நீண்ட ஆயுள் பெறுவாய். பார்க்கடல் வாசனே, மீண்டும் ஏதாயினும் அனர்த்தம் நிகழுமோ என உள்ளம் அஞ்சுகிறது. சத்தி, இதன் பொருள்? இது வெறும் ஒரு சாதாரண கல்தான் தந்தையே. இதற்கு என் வாழ்வில் எந்த மகத்துவமும் இல்லை. இதனை தமது மாளிகைக்கு தமது அனுமதி இன்றி நான் எடுத்து வந்தேன். ஆகையினால் இதனை இங்கிருந்து நீக்கும் முன்பு தம் அனுமதி பெற விரும்புகிறேன். இன்றுதான் நீ என் மகள் என்பதை நிரூபித்திருக்கிறாய். தாட்சாயணி, பிருகு முனிவரே, இசைக்கலைஞர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுங்கள். அவர்கள் என் மகளுடன் ஆடி பாடி நதிக்கரைக்கு செல்லட்டும். என் மகள் மகிழ்ச்சியாக சிவனின் அடையாளத்தை நதியில் கரைக்கட்டும். அதற்கு எவ்விதமான அவசியமும் இல்லை தந்தையே. இந்த சிவலிங்கத்தினை நான் தனித்தே நீரில் அமிழ்த்த விரும்புகிறேன். மகளே, உன் விருப்பம் போல் செய். சிவனின் அடையாளம் இல்லாமல் போகட்டும்.
இந்த தாரகாசுரனானவன் அழிவற்றவனாவான், அசுரர்களுக்கும் அசுரனாவான். நினைவில் நிறுத்துங்கள். நான் சிரஞ்சீவித்துவம் பெற்றவன். எவரும் என்னை அழித்தல் சாத்தியமல்ல. ஆகட்டும், என்னை தாக்க முயலுங்கள். தயக்கம் எதற்கு? என்னை வெல்பவர் பிரபஞ்சத்தில் இல்லை. நான் அழிவற்றவன். நாராயண நாராயண. தேவரிஷி நாரதர் எங்கா? பணிகிறேன் தேவரிஷி. நாராயண நாராயண. இவ்விதம் நாரத முனிவர் இவ்வசுரனை தேடி வந்தது வியப்பளிக்கிறது. தாரகாசுரா, சகலருக்கும் நன்மையை விரும்புவதே எனது வேலை. சுபச்செய்தி ஒன்று கேள்வியுற்றேன். அதனை பகிர்ந்து கொள்ளவே வந்தேன். சுப செய்தியா? ம், எத்தகு செய்தி அது? தாரகாசுரா, நீ இறைவன் சிவபெருமானின் பெரும் பக்தன் அல்லவா? ஆம், அவரை எண்ணி கடும் தவம் இருந்தவர். ம், நம் சிவபெருமான் வெள்ளை உள்ளம் படைத்தவர். ஐயம் என்ன, உண்மைதான். கூற வந்த செய்தியை கூறுகிறேன். அவர் தான் கொண்டிருந்த வைராகியத்தை தியாகிக்க இருக்கிறார். இந்த செய்தி எனக்கு எவ்வாறு சுப செய்தியாகும்? இல்லையா? ஈசனின் பக்தர்கள் எவராயினும் இது சுபச்செய்திதானே? ஏனெனில் ஈசன் வைராகியத்தை துறந்து விவாகம் செய்யவிருக்கிறார். மகிழ்ச்சி. எனில் தாம் வந்தது அவர் விவாகத்திற்கு என்னை அழைக்கவா? ஆம், இதுவும் ஒரு அழைப்புதான். விவாகத்திற்கில்லை, மரணத்திற்கு. மரணத்திற்கா? எனக்கு? ஆ. தேவரிஷி நாரதரே, தாம் இச்சமயம் உரையாடிக் கொண்டிருப்பது தாரகாசுரனுடன். இந்த தாரகாசுரன் என்றும் அமரனாவான். நீ உண்மையை மறக்கிறாய் தாரகாசுரா. தவமிருந்து நீ சிவபெருமானிடம் பெற்ற வரம் என்ன? சிவமைந்தன் கரத்தினால் மரணம். பிரஜாபதி தக்ஷன் புதல்வி தாட்சாயணியுடன் அவர் விவாகம் நடந்தால் சிவமைந்தன் ஒருவன் தோன்றுவதும் உறுதியே. ஆகையினால் உன் மரணமானது சாத்தியமாகாது. நான் சிவனும் தாட்சாயணியும் விவாகம் புரிய அனுமதிக்க மாட்டேன். தாட்சாயணியை அழித்து விடுவேன். எனது சிரஞ்சீவித்துவம் நிலைக்க வேண்டுமாயின் அந்த தாட்சாயணி தன் உயிரை இழப்பது அத்தியாவசியமானது. அசுரவேந்தனே,
தம்மை எச்சரிப்பது எனது கடமை என்று எண்ணியதால் இங்கு வந்தேன். தாம் அளித்த செய்திக்கு நன்றி தேவரிஷி. காலனை நான் வென்ற சுப செய்தியானது தம்மை விரைவிலேயே தேடி வரும். அந்த தாட்சாயணியை அழிக்கும் நற்செயலினை என் கரங்களாலேயே நிறைவேற்றுவேன். எதற்கிந்த விபரீத எண்ணம்? நீ எவ்வாறு செய்ய முற்பட்டால் பெரும் அனர்த்தம் நிகழும். தாம் கூறுவதன் பொருள்தான் என்ன? தாட்சாயணியை நான் அழிக்கலாகாதா? இல்லை, அதாவது என் எண்ணத்தை கூறுகிறேன். நீ அவ்வாறு செய்ய முனைந்தால் அதனால் தேவர்களுக்கிடையே யுத்தம் துவங்கலாம். அதற்கு அச்சம் எதற்கு? துவங்கட்டும் யுத்தம். சேனாதிபதி என்று யுத்தம் திகழாதே தாரகாசுரா. அசுரர்களின் குலகுரு சுக்ராச்சாரியார் தவத்தில் ஆழ்ந்துள்ளார். தமது சேனைகளை வழிநடத்துபவர் எவர்? அத்துடன் ஒரு சாமானிய மானிடப் பெண்ணை தாமே அழிக்க முற்படுவது மாவீரனான தாரகாசுரனுக்கு பெருமை சேர்க்காதே. சிருஷ்டியே தம்மை எள்ளி நகையாடும் அல்லவா? இந்த பணியினை தகுதியுள்ள ஒரு வீரனிடம் தாம் ஒப்படைப்பது நல்லது. அதுவும் மறைமுகமாக. அத்துடன் ஒரு சாமானிய மானிடப் பெண்ணை தாமே அழிக்க முற்படுவது மாவீரனான தாரகாசுரனுக்கு பெருமை சேர்க்காதே. சிருஷ்டியே தம்மை எள்ளி நகையாடும் அல்லவா? இந்த பணியினை தகுதியுள்ள ஒரு வீரனிடம் தாம் ஒப்படைப்பது நல்லது. அதுவும் மறைமுகமாக. ஆகட்டும் தேவரிஷி, அவ்வாறே நடக்கட்டும். நாராயண நாராயண. இனி விடை பெறுகிறேன். மிக்க நன்றி தேவரிஷி. நாராயண 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 நாராயண. ரிஷியகா! தாட்சாயணி மரணமடைந்தாள் என்ற சுப செய்தி என்னை எட்ட வேண்டும். விரைவில் எட்ட வேண்டும். சதி! நீ உன் சுய நினைவை இழந்தாயா? இல்லை நம் தந்தையை போல் நீ அகங்காரம் கொண்டாயா? இல்லை சிவன் மூலம் நீ பெற்ற அந்த மேலான அன்பினை புறக்கணிக்கலாம் என்று தீர்மானித்தாயா? கூறு சதி, ஏன் லிங்கத்தை புறக்கணிக்க எண்ணுகிறாய்?